தாய்களை பற்றி இனிமே படிக்கிறோம் என்ற அந்த தலைப்பில் முதாக்கரா செய்யும். நேற்றைய தினத்தில் ரமலானுடைய நோன்புக்கான 2 நிபந்தனைகள், 2 பருந்துகள்ல முதலாவது பருளான நியத்தை பற்றிய விடயத்தை பார்த்தோம். 2வது பகுதி நோன்பு முறிக்கக்கூடிய ஒரு பொருள் உடம்பிலுள்ள துவாரங்கள் ஓட்டைகளின் ஊடாக உடம்புக்குள்ள நுழைகிறதும் நோன்பு முறிச்சு. எனக்கு தெரியும், உடல்ல திறந்த துவாரங்கள் ஓட்டைகள் பலதி. மேலிருந்து பார்த்தோம்னா 2 காதுகள், மூக்கில 2 ஓட்டை, வாயிருக்கு, இதுபோல முன்பின் துவாரங்கள். கண்ணிலையும் சிறிய அளவிலான 2 துவாரங்கள். இது கண்ணுடைய 2 ஓரங்கள். கண்ணுடைய விஷயம் பெருசாக ஆய்வுக்கு எடுக்கப்படுறது. பாருங்க, திறந்த 5 துவாரங்கள் இருக்கு. இந்த துவாரங்களின் ஊடாக கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒரு பொருள், அதுக்கு அரபில ஐன் பொருள்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒரு பொருள் இந்த துவாரங்களின் ஊடாக நோன்பு பிடிச்சிருக்கும் போது உள்ள நுழையுமாக இருந்தால் அவருடைய நோன்பு முறிஞ்சு வைத்து. அதுல காதை எடுத்தீங்கன்னா காதில் ஒருத்தர் மருந்து ஊத்துறாரு, அல்லது வேணுமென்று தெரிந்து கொண்டே தண்ணியை காதுக்குள்ள செலுத்துறார். மூக்கிலையும் நாசிக்கு நீர் செலுத்துற நேரம் தண்ணியை உள்ளுக்கு இழுத்திருக்கிறார், அல்லது மூக்கில ஏதாவது மருந்துகள் ஊத்துறார், அதுவும் செய்ய. வாயை பொறுத்தவரையில சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, மருந்துகளை விழுங்குறாரு, ஏதோ ஒரு பொருளை உள்பகுதி கலந்துறாரு. அதே போல முன்பின் துவாரங்களினாலும் வைத்திய வேலைகள் செய்கிற நேரத்தில் பொருள்களை உள்ள அனுப்பலாம், இன்ஜெக்ஷன்கள் அனுப்பலாம். இந்த எல்லா கட்டங்களிலேயும் அவருடைய நோன்பு முறிஞ்சு போய்த்து. துவாரங்களின் ஊடாக உள்ள போனா முறிஞ்சு போய்த்து. ஆனால் நோன்பு முறியறதுக்கு 2 நிபந்தனை. முதலாவது, இதெல்லாம் நோன்பு முறிக்கும் என்ற சட்டத்தை அவர் தெரிஞ்சுக்கும். தெரியாதவரை ஜாஹில் என்று சொல்வார். அந்த சட்டம் தெரியாத அவருக்கு ஒரு தடவை மன்னிப்பு கிடைக்கும். சிலர் எப்படி யோசிக்கிறீங்க, தெரியாமலே இருந்தா தெரியாமல் இருந்தா மன்னிப்பு, தெரியாமலே இருந்துருவோம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரா. முதலாவது சந்தர்ப்பம் கிடைக்குது, நீங்க உலமாக்கள் அல்லது அது சம்பந்தமான சட்டம் தெரிஞ்ச ஏனைய யாராவது ஊர்ல இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட நேரம் எடுத்து போயிட்டு அதை படிக்கிறது எனக்கு கட்டாயப்படும். அப்படி செய்யலைன்னா அதுக்கு பிறகு 2 பாவம் வரும். நோம்ப முறிச்ச ஒரு பாவம், அந்த அறிவை போயிட்டு படிக்காத இன்னொரு பாவம். 2க்கு 2 குற்றவாளியா. 2வது நிபந்தனை, அந்த பொருள் உள்ளுக்கு போற நேரத்தில் நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்ற அந்த ஞாபகத்தோடு உள்ள போகும். நோம்பண்டதை மறந்தவர் அனுப்பிட்டார். அனுப்பின பிறகுதான் அப்படியே நோம்பாளியேன்னு ஞாபகம் வரும். அவர் மறந்து செஞ்சுக்கிறார், அவருக்கும் ஷரியத்தில் மன்னிப்பு கிடைக்குது. அதனால ஹதீஸ் இருக்குது, ஒரு மனிதர் மறந்து சாப்பிடுறார், ஒரு சகன் சாப்பாட்டை விட்டுட்டார், மறந்து தின்னுட்டார் நோம்பு, அல்லது எத்தனையோ வகையான பானங்களை குடிச்சிட்டார், திண்ட பிறகு குடிச்ச பிறகு யாது ஒரு திண்டைக்கு நோம்பேன்னு ஞாபகம் வரும். வெறும் பதன தேவையில்லை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? அவர் ரெண்டுமே யோசிக்கிறது.
ஃபைன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு, அல்லாஹ் அவரை சாப்பாடு கொடுத்துக்கிறான், அல்லாஹ் அவரை குடிக்க கொடுத்துக்கிறான். ஒரு பதறத்தில் இந்த ரெண்டு விஷயம் கட்டாய ஞாபகத்தில் இருக்கும். அது கூடாது நோம்ப முறிக்கக்கூடிய காரியம் என்று அறிஞ்சிக்கணும். ரெண்டாவது, அந்த தவற செய்யும் போது நான் நோம்பு என்ற ஞாபகம் அவருக்கு இருக்கும். இது தவிர இதில் அகப்படாத சில விஷயங்கள், அதில் ஒன்றுதான் ஆவி பிடிக்கிறது. ஆவி ஒரு ஐம்பொருள் இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு காற்று மாதிரி ஒரு சாமம். நீங்க நோம்பு பிடிச்சுக்கொண்டு ஆவி பிடிச்சீங்கன்னா அதால நோம்புக்கு பிரச்சனையும் இல்லை. அதுபோல சேலைன் வைக்கிறது. சேலைன் பெரும்பாலும் துவாரங்களுக்கு சேலை வைக்கிறது, கையில தொடையில் அப்படிதான் நடிப்பாங்க. அது ஒரு திறந்த ஓட்டை ஒன்று அல்ல. அப்ப நோம்பு பிடிச்சு கொண்டு சேலைன் வைக்கலாமா, இப்படி ஒரு கேள்வி வரும். சேலைன் வைக்கிறதுல ரெண்டு நோக்கங்களுக்காக ரெண்டு வகையாக வைப்பாங்க. ஒன்று, சேலையின் ஊடாக உடம்புக்கு மருந்து செலுத்தப்படும். அப்படி மருந்து அனுப்பப்படுது சேலையின் ஊடாக, அது செய்யறதுக்கு அனுமதி சொன்ன அந்த துவாரங்களுக்குள்ளாக இல்லாம கையில காலில் எங்கேயோ சேலைன்னு வச்சு அதுக்குள்ள அந்த போத்தல்ல மருந்தை தான் உள்ளுக்கு அனுப்புறாங்க. மருத்துவம் செய்யப்படுது, பிரச்சனை. சேலையில இன்னொரு வகை இருக்குது, உடல்ல பலத்தை உண்டாக்குறதுக்கு சாப்பாடாக அனுப்புறது. அந்த சேலைன்னு தவிர்க்கும், அல்லது அது செஞ்சா திருப்பந்த நோம்பு பிடிக்கும். ஏன், அது கிட்டத்தட்ட சாப்பாடு தின்ன மாதிரி, சாப்பாடு தின்ன மாதிரி. அடுத்த கேள்வி வரும், நோம்பு பிடிச்சு கொண்டு பிளட் டெஸ்ட் பண்ணலாமா, ரத்தம் குத்தி எடுத்து பண்ணலாமா, அல்லது ஒருத்தர் ஹிஜாமா செய்ய போறார், ஹிஜாமா செய்யலாமா என்றா உள்ளுக்கு போறதுதான் பிரச்சனை, உடம்பில் இருக்கிறது வெளியில வாரது பிரச்சனையான விஷயம் அல்ல. ஆகவே ரத்தம் குத்தி எடுக்கிறது நோம்புக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை, அது நோம்ப முறிக்காது. ஒரு காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கடுமையான சட்டம் போடுறதுக்காக சொன்னாங்க, ஹிஜாமா எடுக்கிறவரும் யாரில ஹிஜாமா எடுக்கப்படுகிறதோ அவரிடையும் நோம்பு முறிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு மக்கா வெற்றிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல தான் மக்கா வந்தாங்க, வரும்போது ஹிஜாமா செஞ்சாங்க, அப்ப நோம்பு முறிஞ்சது சொல்லல. இப்ப முந்தின சட்டம் மாற்றப்பட்டது, புதிய சட்டம் நோம்பு முறியாது என்ற சட்டம் அங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இப்படியாக விஷயங்கள் இருக்குது. அடுத்தது வாந்தி இருக்குது, சத்தி இருக்குது. இதுல ஒரு ஆளுக்கு தானாக அந்த வாந்தி வருது, இவர் விரலை போட்டு ட்ரை பண்ணி எடுக்கல, தானாக அந்த சத்தி வருது, வந்து அது அப்படியே போயிச்சா அதாலையும் நோம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த வாந்தி எடுத்ததுக்கு பிறகு அதில் உள்ள உமிழ் நீர், துப்பு நீரை விழுங்காம தண்ணி போட்டு வாய கழிக்கணும். இல்லைன்னா அந்த வாந்தியில வந்த சின்ன துண்டுகள் திரும்ப உள்ளே போறதுக்கு வாய்ப்பு. ஒருத்தர் ஏதோ ஒரு பொருளோட சாப்பிட்டுட்டாரு, அவருக்கு சரியான அலட்டியா இருக்குது, வாந்தி போனா தான் நிம்மதி போல இருக்குது, விரல உள்ளு கூட்டு வாந்திய வெளியில் எடுத்தாருண்டா நோம்பு முறிஞ்சு. சத்தி வாந்தி தானாக வந்தா நோம்பு முறியாது, இவர் ட்ரை பண்ணி எடுத்தாருன்னா நோம்பு முறிஞ்சிடும் என்ற சட்டத்தையும் ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது தவிர ஒருத்தர் நோம்பு பிடிச்சு கொண்டு தூங்குறார், அந்த நேரத்தில் வயசானவங்க தான் இருக்கிறாங்க, அவனுக்கு தூக்கத்தில விந்து வெளிப்படுது, இப்ப நோம்பு முறியுமா? சிலாக்களுக்கு பெரிய பிரச்சனை, குளிப்பு கடமையாகிட்டு அதனால நோம்பு முறியுமா என்ற ஒரு கேள்வி. அதுக்கும் தெளிவானது, அது தூக்கத்தில் இருக்கிற நேரம் அவரை அறியாம வெளிப்பட்ட ஒன்று, அதால நோம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவர் அந்த விந்த அவருடைய செயல் மூலம் வெளிப்படுத்துவாராயிருந்தார். அப்படி வெளிப்படுத்துற செயல் ஒரு ஹராம், அது வேற. அப்படி வெளிப்படுத்தினால் அவருடைய நோன்பு
முறிஞ்சி போயிட்டான். அது அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு மசாலா தான், தூக்கத்தில விந்து வெளியாகிற மாதிரி ஒரு ஆள் ஒரு அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை சிந்திக்கிறார், அல்லது ஒரு தவறான பார்வை ஒரு கருவியிலேயோ அல்லது பாதையில போற ஒரு ஆணை பெண் பார்த்தோ பெண்ணை ஆண் பார்த்தோ அப்படி ஒரு ஒரு சிந்தனையால அவருக்கு விந்து வெளியாகுது. அப்படி வெளியாகிறதாலையும் நோம்பு காபத்து இல்லை, நோம்பு முறியல. ஆனா அந்த பார்வை இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது. அடுத்த மசாலா இருக்குது கணவன் மனைவியினுடைய உறவு. இது சஹாபாக்கள் காலத்திலேயும் பல பேருக்கு அப்படியான நிகழ்வுகள் நடந்தீங்க. அல்லாஹ் சில நேரம் உம்மத்துக்கு அதோட சட்டத்தை தெளிவுபடுத்துறதுக்காக நடத்திக்கிறார். ஆனால் பெரிய ஷைத்தான்களை கட்டி வச்சுக்கிறது, சின்ன சின்னாக்கள் ட்ரைனிங்ல உள்ளாக்கள் சின்ன சைத்தான்கள் அவங்க வைத்தில அவங்க நிக்கிறான், பெரிய ஆள்களுக்கு கட்டி வச்சு இந்த மாதிரி கட்டத்தை பார்த்து நோம்ப மண்ணாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஹலால் தான், ஹலாலான விஷயத்தால பெரியோர் ஹராமுன்னு செய்ய வைக்க பார்ப்பாங்க. நோம்பு பிடிச்சிக்கிற நேரத்துல கணவன் மனைவியினுடைய உறவு கூடுமா அப்படின்னு கேட்டா அது சுத்தமான ஹராமான விஷயம். அது ஹராம்ன்றதை அறிஞ்சு அந்த உறவில ஈடுபடுற நேரத்தில் நான் நோம்போட இருக்கிறேன் என்ற எண்ணமும் இருக்கும்போது அவர் உறவில் ஈடுபடுவார் என்றா பலவிதமான குற்றங்களுக்கு அவர் ஆளாகுவார். ஒன்று, அவருடைய அந்த நாளிட நோம்பு முடிஞ்சு போயிடும். அந்த நோம்ப திருப்பி ரமலானுக்கு பிறகு அவரு அவசரமாக ஆறி அமர்ந்தில்ல, நோம்பு முடிஞ்சதோட அவர் அவசரமா கலா செய்யணும். ஏன்னா சரியத் அனுமதிக்காத வகையில நோம்பு முடிச்சிக்கிறார், அவரு சலுகை கிடையாது. இரண்டாவது விஷயம், அந்த நாளிட எஞ்சிய நேரங்களையும் நோம்பாளி போன்றே கழிக்கும். மூணாவது விஷயம், அவருக்கென்று தண்ட குத்தம் இருக்குது, கஃபாரா இருக்கு. கஃபாரா என்ன? அவரு ஒரு அடிமை, முஸ்லிமான அடிமை ஒன்று உரிமை விடும். அதுக்கு சாத்தியம் இந்த காலத்தில் இல்லை. அதனால தொடர்ச்சியாக 60 நாள் நோம்பு பிடிக்கும். இரண்டாவது கட்டம் 60 நாள் தொடர்ந்து நோம்பு பிடிக்கும். ரமலானுக்கு பிடிக்கும், இடையில மிஸ் ஆகப்படாது, தொடர்ந்து 60 நாள் பிடிக்கும். 59 நாள் பிடிச்சி 60வது நாள் மிஸ் ஆகிட்டுன்னா திரும்ப முதல்ல பிடிக்கணும் வருவாங்க. சரி, நோம்பு பிடிக்கிறதும் அவருக்கு சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு நோம்புக்கும் பதிலாக 600 கிராம் அரிசி கொடுக்கணும். 60 நோம்புக்கு எத்தனை கிராம் வருகிறதோ 600 வீதம் அவ்வளவு அரிச உணவுப் பொருளை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கணும். அதுவும் அவருக்கு கொடுக்கிறதுக்கு வசதி. அப்ப என்ன செய்யும்? தப்பிட்டு நல்லா மன்னிச்சுட்டான்னு இல்லை, மௌத்தாகும் வரைக்கும் அவரோட பட்டோலைக்கும் இவரு தட கட்ட வேண்டிய போலீசார சொன்ன மாதிரி தான், தடக்குள்ள சொன்ன மாதிரி தான், வெட்டங்காட்டி ஃபைலுக்குள்ள அதிகம். கியாமத்தில சரி அல்லாத திரும்பி இருப்பான். கியாமத்தில சரி உங்களோட ஜிம்மத்தில் அதிகம். ஒரு சஹாபி வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், ஒரு தவறு செஞ்சு போட்டேன், நரகத்துக்கு போறதா வேணும் செஞ்சு போட்டேன் அப்படின்னா. அது அப்படிதான் சொன்னார், சுடுபட்டு போயிட்டேன் அப்படின்னாரு. என்னப்பா சுடுபட்டு போனேன்? இப்படி மனைவியோட நான் உறவில் ஈடுபட்டுட்டேன், பகல் ரமலான பகல்ல அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதமா கேட்டாங்க. சொன்னார், யா ரசூலல்லாஹ், பக்கத்துல இருந்தா ஒரு தவறான எண்ணம் ஒன்று எனக்கு மிகச்சிட்டு இப்படியான ஒரு நிலம் உண்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்ப உங்கள்கிட்ட குறங்கள் இல்லாத அடிமகள் இருக்கிறா, உரிமை விட சக்தி பெற மாட்டேன். அப்ப 60 ரூபா பிடிக்கணுமான்னு கேட்டார். சொல்லலாம், நான் 60 பிடிச்சா பட்ட கலண்டு வைத்திருக்கேன், நான் எங்க 60 பிடிக்கிறேன், நோம்பு பிடிக்கிறதே பெரிய பாடு நம்மளான். அப்ப 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கலுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு எங்க யார் சொல்ல, ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு தின கொடுக்கறதே பெரிய பாடாது, எப்படி சாப்பாடு கொடுக்க அப்படின்னு. இந்த ஆளுக்கு என்ன சொல்ல, குத்தத்தை செஞ்சுக்கிறாரு,
தண்டனை கொடுக்க பார்த்தா அதுக்கும் மேலாங்கிறார். அப்படி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடையில ஈச்சம்பழம் வருது. கிட்டத்தட்ட 7 கிலோ ஈச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதானே பீக்குது, இதை நான் உங்களுக்கு தரேன், இதை நீங்க வைத்து இந்த கூடையில் உள்ள ஈச்சம்பழத்தையாவது ஏழைகளும் பங்கிடுங்க, ஓரளவுக்கு கூட பாரம் குறைஞ்சிருக்கு. அவர் கேட்டார், பங்கிடுறதுக்கு என்ன பாக்குகளை மதீனாலிக்கான்னு கேட்டார். அல்ல அகவஜமின்னா யார சொல்லல, என்ன பார்க்க ஏழது, நான் தான் மதீனாலே ஆக பட்ட கலண்டு ஏழை ஆகிக்கிறேன், என்ன பார்க்க ஏழக்கா அப்படின்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட முபாரக்கான பல்லுகள் தென்படுறதுக்கு சிரிச்சான். சிரித்து சொன்னாங்க, அப்ப நீங்களே விந்து போடுங்க. அது காட்டுது உங்களோட பொறுப்பில் அது இருக்குது. ஆனால் இந்த கஃபாரா கொடுக்கிறதெல்லாம் கணவனுக்குத்தான் கடமையா. பெண்ணை பொறுத்தவரையில அந்த பெண் கணவனுடைய செயலுக்கு உடன்பட்டிருந்தா, அவ விருப்பம் இல்ல தூக்கத்தில் இருந்தா அல்லது விருப்பம் இல்லாம இருந்தான்னா கதவர் அவ அந்த நோம்பை மட்டும் பிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. கணவனோட 100க்கு 100 ஒத்து போயிட்டாவட்டா அவக்கும் இதே போல கஃபாரா கடமையா. ஏன் பாவம் ஒன்றுக்கு உதவி செய்ய போயிட்டீங்களா, அதனால் அந்த தன்னை அவருக்கு இது நோம்ப முறிக்கக்கூடிய காரியங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு புதிய மசாலா இல்முல் ஹால வஸ்து படிக்கணும் இருக்கிற நோம்பில்ல, அதை பற்றி மூலா பார்க்கும். நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு தேவையான பகுதியை பரத்தி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு